எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இப்போ ஷேர்கானில் வந்து நம்ம வந்து 12ஆம் தேதிக்கான ப்ரீமார்க்கெட் பார்க்க போகிறோம். 12/1/2026க்கு. ஸோ இந்த ப்ரீமார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டி முடிஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா 26,683 முடிஞ்சிருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து 25,810 கிட்ட முடிஞ்சிருக்குது. நம்மளோட இருக்க ப்ரீமியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் நம்ம 227 கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்க போகுது. 127 ப்ரீமியம் இருக்குது. அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நடக்க போகுதுன்னு தெரிய வருது. ஸோ 127 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சி சைடில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, பி சைடில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 127 ரூபா ப்ரீமியம் பார்க்கணும்னா இப்போ நம்ம 120 ரூபாய் நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக்கு என்னமா சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 25,700 ஒரு ஸ்ட்ரைக்காக எடுத்துருக்கோம். அதே மாதிரி 25,800 ஒரு ஸ்ட்ரைக்காக எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது 25,700 ஸ்ட்ரைக் வந்து அதோட கால் சைடு பார்த்திங்கன்னா 119 ரூபா 60 காசு இருக்குது. பிஇ வந்து 73 ரூபாய்க்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைக் வந்து 25,800 பார்த்திங்கன்னா அதோட வந்து 71 ரூபா 25 காசு. பிஇ வந்து 124 ரூபா இருக்குது. எதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறதுனால இது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நிஃப்டி எந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து நிஃப்டி நமக்கு 25,810, 25,247, 25,679, 925, 25,555, 25,561, 25,439, 25,619 இந்த நம்பர்ஸ்லாம் நிஃப்டி கிராஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே இப்போ வந்து 25,600 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால ஸோ இந்த கீழே போகிற நம்பர்ஸ்லாம் மூவ் பண்ணுமா நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நிஃப்டி மூவ் பண்ணதுன்னா இப்போ கீழே டவுன் சைடு இறங்கணும்னா அப்படி இருக்கும். நம்ம அப் சைடு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு காட்டுறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி டவுன் சைடில் தான் காட்டியிருக்கனால ஸோ மார்க்கெட் டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அது ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதான் நம்ம வந்து செக் பண்ணணும். இதுதான் நமக்கு வந்து எங்கே 25,000 இப்போ நம்ம நிஃப்டி வந்து 25,563 இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறானா கீழே ஓப்பன் பண்ணுறானா தெரியாது. இப்போ எங்கே ஓப்பன் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மேலே ஓப்பன் பண்ணால் மேலே எப்படி போகும் தெரியும், கீழே போனால் எப்படி கீழே போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்க போகிறதா இந்த இது. அதில் வந்து இப்போ வந்து இருக்கிற சிஎல்லாம் எந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சிஏ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 119, 121, 124, 183, 247 இதுக்கெல்லாம் சி மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஇ மூவ் பண்ணணும்னா 124, 128, 187, 251 இதுக்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி மூவ் பண்ணுமாங்கிறது தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி மூவ் பண்ண போகுது இது வந்து எங்கே நிஃப்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதை தான் நம்ம இதுக்குள்ள இந்த இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தெரியும். பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம் மூவ் ஆகுதா இல்லைன்னு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.